I am the God that healeth thee. I am the Lord, your healer. I sent my word and healed your disease. I am the Lord, your healer. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இயேசுவின் தழும்புகளால் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் காலம் அன்பின் காலம். இட்ஸ் a season of love. இந்த நாட்களில் நாம் அன்போடு கூட ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறோம். கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட நம்ம அன்பை தெரிவிக்கும் வகையிலே பரிசுகளை நாம் பரிமாறிக்கொள்கிறோம். முதல் கிறிஸ்துமஸிலே இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட அன்பு பரிசுகள், காணிக்கைகள், இவைகளை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். கிழக்கிலிருந்து இயேசுவை தேடி வந்த சாஸ்திரிகள், அவர்கள் இயேசுவை அவர்கள் கண்டார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து இயேசு பாலகனுக்கு காணிக்கைகளாக பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட நாம் அநேக பரிசுகளை கொடுக்கிறோம். கிறிஸ்துவுக்கு, இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகருக்கு நாம் செலுத்த வேண்டிய காணிக்கைகளை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் இஸ் a டைம் ஆஃப் கிவிங். அநேகருக்கு நாம் கொடுக்கிறோம். ஏழை எளியவர்களை நினைவு கூர்ந்து இந்த பண்டிகை நாட்களிலே அவர்களுக்கு அநேக பரிசுகளை கொடுக்கிறோம். அது நிமித்தம் நம்முடைய அன்பை தெரிவிக்கிறோம், அநேகரை சந்தோஷப்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பிரியமான காணிக்கை, கர்த்தரை சந்தோஷப்படுத்தும் காணிக்கை இது. இந்த பண்டிகை நாட்களிலே, கிறிஸ்துமஸை கொண்டாடும் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ரட்சகருக்கு எதை நாம் காணிக்கையாக செலுத்தலாம், எப்படிப்பட்ட காணிக்கைகள், எப்படிப்பட்ட பரிசுகள் அவரை சந்தோஷப்படுத்தும் என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். அந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்த பரிசு, முதலாவது அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். தூர தேசத்தில் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்து பிறப்பை நட்சத்திரத்தின் மூலமாக அறிந்து கொண்டார்கள். இயேசுவை தேடி ரட்சகரை காண வேண்டும், ராஜாதி ராஜா பிறந்து விட்டார், அந்த மெசியான்கு ராஜாவை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் தியாகத்தோடு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அத்தனை தூரத்தை கடந்து இயேசுவை தேடி வந்தார்கள். வேதம் கூறுகிறது, இயேசு இருந்த வீட்டில் வந்தவுடனே அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அதாவது இயேசுவின் பரிசுத்த பிரசன்னத்திற்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். அந்த பகுதி எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். முதலாவது பார்த்தோம், அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசுவின் பரிசுத்த பிரசன்னத்துக்குள் பிரவேசித்தார்கள். இயேசு பாலனை கண்ட மாத்திரத்திலேயே சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள். அதாவது இயேசுவினிடத்தில் சரணடைந்தார்கள், தங்களை பரிபூரணமாக ஒப்புக் கொடுத்தார்கள். அடுத்தபடியாக பார்க்கிறோம், பணிந்து கொண்டார்கள், இயேசுவை ஆராதித்தார்கள். பின்பு தங்கள் பொக்கிஷங்களை திறந்தார்கள். பொக்கிஷமாக தங்கள் வாழ்க்கையை, பொக்கிஷமாக தங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்தார்கள். பின்பு பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. இந்த நாள் வரை அந்த காணிக்கைகளை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த பண்டிகை நாட்களிலே, இந்த பண்டிகை கொண்டாடும் தெய்வ ஜனமே, இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு நாம் என்னத்தை காணிக்கையாக செலுத்துவோம்? எப்படிப்பட்ட காணிக்கைகளின் மேல், எப்படிப்பட்ட பலிகள் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார்? இந்த வேளையிலும் கூட 3 காணிக்கைகளை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். பொன்னையும்
தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் காணிக்கையாக கொடுத்தார்கள். இந்த 3 காரியங்களும் 3 ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த வேளையிலும் கூட பொன்னாக நாம் கர்த்தருக்கு எதை கொடுக்க முடியும், தூப வர்க்கமாக கர்த்தருக்கு எதை கொடுக்க முடியும், வெள்ளை போளமாக கர்த்தருக்கு எதை கொடுக்க முடியும் என்று நாம் இந்த நாளிலே தியானிப்போம். பொன்னாக நாம் செலுத்த வேண்டிய காணிக்கை அது என்னவென்று பார்ப்போம். அன்று சாஸ்திரிகள் பொன்னை காணிக்கையாக செலுத்தினார்கள். இன்று நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காணிக்கை பொன். பொன் என்பது ராஜரீகத்துக்கும் ஆளுகைக்கும் அடையாளமாக இருக்கிறது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்ம ராஜாதி ராஜாவாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆளுகை செய்யும் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதுதான் பொன்னாக படைக்கும் காணிக்கைக்கு சமமாயிருக்கிறது. இந்த நாளிலும் இயேசுவை நம் ரட்சகராக மட்டுமல்ல, ராஜாதி ராஜாவாக நம்மை ஆளுகை செய்யும் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதுதான் பொன்னாக நாம் செலுத்துகிற காணிக்கை. அது மட்டுமல்ல, பொன் பாடுகளுக்கும் பரிசுத்தத்திற்கும் அடையாளமாக காணப்படுகிறது. யோபு பக்தன் கூறுகிறார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். இயேசு கிறிஸ்து நமக்காக புடமிடப்பட்டார், பொன்னை போல புடமிடப்பட்டார். அவர் பாடுகள் மத்தியிலே பொன்னாக பிரகாசித்தார். பாடுகள் மத்தியிலே நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்துக் கொடுத்தார். நாம் இயேசு கிறிஸ்துக்காக, ஆண்டவரே நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன், உடைய மரணத்திலே நான் ஐக்கியப்படுகிறேன் என்று நாம் நம்மை பரிபூர்ணமாக கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுப்பதே பொன்னான காணிக்கை. முதலாவது பார்த்தோம், இயேசுவை ராஜாதி ராஜாவாக நம்மை ஆளுகை செய்யும் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வது பொன்னான காணிக்கை. அது மட்டுமல்ல, ஆண்டவரே உடைய பாடுகளோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன், மரணத்தோடு என்னை இணைத்துக் கொள்கிறேன், நீ எனக்காக பாடுபட்டது போல உமக்காக பாடுபட நான் சித்தமாக இருக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்பது பொன்னான ஒரு காணிக்கை. அது மட்டுமல்ல, அவர் நமக்கு பரிசுத்தத்தின் அழைப்பை கொடுத்திருக்கிறார். பொன் புடமிட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. நாம் பாடுபட நாம் பரிசுத்தத்தில் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராய் இருப்பது போல நானும் அந்த பரிசுத்தத்தில் பங்கு கொள்ள என்று அர்ப்பணிக்கிறேன். அவர் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு பரிசுத்த அழைப்பு. அந்த அழைப்பிற்கு நாம் அர்ப்பணிப்பது பொன்னான ஒரு காணிக்கை. ஆகவே பொன் என்கிற ஒரு காணிக்கை 3 காரியங்களை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் ராஜரீகத்தையும் அவருடைய பாடுகளையும் அவருடைய பரிசுத்தையும் அடையாளப்படுத்துகிறது. கிறிஸ்துவ ராஜாவாகவும் அவருடைய பாடுகளிலும் அவருடைய பரிசுத்திலும் நம்மை இணைத்துக் கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதே பொன்னான காணிக்கை. இரண்டாவதாக பார்ப்போம், தூப வர்க்கம். தூப வர்க்கம் ஜெபத்தை குறிக்கிறது. பரிசுத்தவான்களின் ஜெபத்திற்கு அடையாளமாக கூறப்படுகிறது. வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களின் ஜெபம் தூப வர்க்கமாக பரலோகத்திலே ஏறெடுக்கப்படுகிறது. நம்முடைய துதி, நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய ஜெபங்கள் ஒவ்வொன்றும் தூப வர்க்கமாக ஏறெடுக்கப்படுகிறது. இந்த வேளையிலும் கூட நம்முடைய ஜெப ஜீவியத்தின் மூலமாக கர்த்தருக்கு அது தூப வர்க்கமாக காணிக்கை செலுத்துவோம். நம்முடைய ஜெப ஜீவியம் தான் கர்த்தருக்கு முன்பாக தூப வர்க்கமாக படைக்கப்படுகிறது. ஆகவே பொன்னான காணிக்கை, தூப வர்க்கமாகிய ஜெப ஜீவியத்தின் காணிக்கை கர்த்தருக்கு கொடுப்போம். வேதம் கூறுகிறது, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ஆகவே துதியும் ஸ்தோத்திரமும் ஜெபம் அவர் முன்பாக பலியாக தூப வர்க்கமாக ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே இரண்டாவது காணிக்கையாகிய தூப வர்க்கமாகிய ஜெபம், துதி, ஸ்தோத்திரத்தை நாம் கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்துவோம். இந்த காணிக்கையின் மீது கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். மூன்றாவது காணிக்கை வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் கிறிஸ்துவின் மரணத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறது. யூதர்களின் வழக்கத்தின்படி மரித்து போன சடலத்தை வெள்ளை போளத்தினாலும் கரிய போளத்தினாலும் சீலையிலே சுற்றி கட்டி பின்பு அடக்கம் பண்ணுவார்கள். கிறிஸ்துவின் பிறப்பின் பொழுது சாஸ்திரிகள் வெள்ளை போளத்தை காணிக்கையாக கொடுத்தார்கள். கிறிஸ்துவின் இறப்பின் பொழுது நிக்கதேமு என்கிற மனிதன் வெள்ளை போளத்தை கொண்டு வந்தான். அந்த வெள்ளை போளம் கிறிஸ்துவின் சரீரத்தை பதப்படுத்தினது. கிறிஸ்து தன் சரீரத்தை மரிக்க ஒப்பு கொடுத்தார். நாம் வெள்ளை போளமாக செலுத்த வேண்டிய காணிக்கை என்னவென்றால், நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதுதான். அதன் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். அது புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் கூறுகிறது.
எடுத்து வாசிப்போம்.